சரி சொல்லு, நீ சந்தோஷமா தானே இருக்க? கவி, நீ ஹாப்பியா தானே இருக்க? சொல்லு. நிரஞ்சன், நீ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஏன் கேட்குற? ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நமக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. நிரஞ்சன், இல்லைன்னா என்ன, கண்டிப்பா பிறக்கும். நமக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சா என்ன? என்னவோ, ஆனா டாக்டர் சொன்னாரு என்னோட ஸ்பெர்ம்ல தான் பிரச்சனை இருக்குன்னு. ஏய் நிரஞ்சன், அப்படிலாம் இல்ல. டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, எல்லாம் சரியா போயிடும்னு. நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆயிக்கிற? கவிதா, நான் என்ன பண்றது? நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி வளரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இப்போ கிழவ மாதிரி பேசிட்டு இருக்க. உன்கிட்ட தான் சொன்னேன் இல்லையா, இந்த வருஷம் கண்டிப்பா ஏதாச்சும் நல்லது நடக்கும்னு. சரி, ஒரு விஷயம் சொல்லு நிரஞ்சன், நான் உன்னை லவ் பண்ணலையா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட குறை இருக்குன்னு தெரிஞ்சும் நீ என்கிட்ட என்னைக்குமே அந்த மாதிரி நடந்துக்கல. நிரஞ்சன், உனக்கு எந்த குறையும் இல்லடா. மேல இருக்கிறவ மனசு வச்சா எல்லாமே சரியா போயிடும். இவ்ளோ நாளுக்கு நீ எங்க தான் அப்படி போற? கொஞ்சம் மார்க்கெட்டிங் வேலையெல்லாம் நிறைய இருக்கு, அதனால தான். நான் இன்னும் ஒரு 2-3 மாசத்துல வந்துடுவேன். சரியா? இவ்ளோ நாளா? நீ இல்லாம இவ்ளோ நாள் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லு. அட, ஷாப்பிங் பண்ணு, சீரியல் பாரு, என்ஜாய் பண்ணு. சரியா? எனக்கு தனியா ஷாப்பிங் போக விருப்பம் இல்ல. சரி, ஒன்று பண்ணு. நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போகலாம். என்ன? அப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். சரி. நான் போயிட்டு வரேன். பாய். பாய். What happened? Can I help you? Yeah, sure. தெரியல என்னாச்சுன்னு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஆனால் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. Let me check. ஓகே. பெட்ரோல் இருக்கா? தெரியல. நான் செக் பண்ணவா? வாங்க செக் பண்ணுங்க. ஓகே. தேங்க்ஸ். நீங்க மட்டும் இல்லைன்னா என்னோட வண்டியை சரி பண்ணிருக்கவே முடியாது. பரவாயில்ல, ஸ்கூட்டினாலே அப்படிதான் இருக்கும். என் ஸ்கூட்டியும் அப்படிதான். இதை நீங்க சர்வீஸ் பண்ணணும். இதுக்கும் அப்புறம் எனக்கும். வாட்? பை தி வே தேங்க்ஸ். நான் வேற எதுவும் சொல்லல. தேங்க் யூ. போயிட்டு வரேன். பாய். யூ ஆர் வெல்கம். செம்ம ஃபிகர்ரா. ஹாய். ஹாய். நீங்க டெய்லி இங்க தான் வரீங்களா? ஆமா, எனக்கு ஜாகிங் பண்றது பிடிக்கும். ஓ, தட்ஸ் நைஸ். வாட் அபௌட் யூ? நானும் எப்பயாச்சும் நடக்கிறதுக்கு வருவேன். சரி, ஓகே. பை தி வே ஐம் கவிதா. என் பேரு கௌரவ். சோ நீங்க பக்கத்துல தான் ஸ்டே பண்ணிருக்கீங்களா என்ன? அந்த செஃப் காலனி இருக்குல்ல, அங்க தான் ஷிஃப்ட் ஆயிருக்கேன். ஆக்சுவலி ஐ அம் a ஸ்டூடெண்ட். என் பேரண்ட்ஸ் எல்லாரும் ராஜஸ்தான்ல இருக்காங்க. அப்புறம்
உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பக்கத்துல இருக்க காலனில தான் இருக்கேன், அனுஷ் நகர். அங்க என் பங்களா இருக்கு. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் தான் அங்க இருக்கோம். லாஸ்ட் 8 இயர்ஸா நானும் என் ஹஸ்பண்டும் இந்த பங்களால தான் தங்கிட்டு இருக்கோம். பை தி வே, நீங்க என்ன கிராஜுவேட்? பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. ஓ, சவுண்ட்ஸ் குட். ஐ லவ் மைக்ரோபயாலஜி. ஸோ ரைட். இன்ஃபேக்ட் எப்பயுமே நம்ம மனசுக்கு பிடிச்சது தான் செய்யணும். அப்புறம் உங்களை பத்தி இன்னும் சொல்லுங்களேன் கேட்போம். வேற என்ன, எல்லாமே நல்லா அப்புறம் போயிட்டு வேற என்ன, உங்க ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இருக்கு. ரொம்பவே நல்லா. அப்படியா? இதுதான் எங்களோட பங்களா. நைஸ் பங்களா. தேங்க்யூ. ஓகே, நாளைக்கு ஜாகிங்ல மீட் ஆஹா, பண்ணலாம். கண்டிப்பா மீட் பண்ணலாங்க. ம். சரி, போயிட்டு Bye. வாங்க. பை See பை, you டேக் tomorrow. கேர். ஹலோ கவிதா. கவிதா, ஹா, அத நான் தூக்கிட்டு வரேன். அட இல்ல அட இல்ல, கொடுங்க, நான் நான் எடுத்துக்கிறேன். பெரிய பேக்கா இருக்கு, உங்களால தான் தூக்க முடியலையே. சரி, எங்க போயிருந்தீங்க? மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி, உங்க ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியா? ஓகே ஓகே. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆ, இங்க வச்சிருங்க. தேங்க்யூ. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இட்ஸ் மை ப்ளஷர். அப்படியே நீங்க 2 டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு காப்பி எதிர்பார்க்கலாம்ல? ஆஹா, நிச்சயமா. நீங்க 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரி. பை தி வே, உங்க ஹஸ்பண்ட நான் இன்னும் பார்க்கலையே. காஃபி? அது என்னன்னா, அதிகமா அவரு டூர் போயிருவாரு. ஓ, சியர்ஸ். வாவ், வாட் அ காஃபி. உங்க காஃபி சூப்பரா இருக்குங்க. தேங்க்யூ. சரி, சாப்பாடு நீங்க வெளியில தான் சாப்பிடுவீங்களா என்ன? ஆக்சுவலி நான் வீட்லயே சமைச்சுப்பேன். ஐம் a குட் குக். வாவ், நான் இப்போ டேஸ்ட் பண்றது? எப்போ நீங்க சொல்றீங்களோ. ஓகே ஓகே. சரி, அப்போ ஒரு பண்ணலாமா? நீங்க சண்டே என் வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம சேர்ந்து இங்கே குக் பண்ணலாமே. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாமே. வாவ், தட்ஸ் a great ஐடியா. சரி, ஒன்று பண்ணலாம். அப்போ சண்டே மார்னிங் 10 மணிக்கு மீட் பண்ணலாம். ஓகே. நைஸ். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் கௌரவ், ம் என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? ம் குக்கிங் ரிலேட்டட் ஏதாச்சும் திங்ஸ் வேணும்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே. சரி, உங்க நம்பர் சொல்லுங்க. 9928635491. ஆ, சரியா? சரி, ஓகே. நான் உங்களுக்கு மிஸ்டு கால் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய். பாய். அடடா, நீங்க ரொம்பவே நல்லா சமைக்கிறீங்களே. நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல. நாளையில இருந்து எனக்குன்னே ஒரு டிஃபன் தனியா செஞ்சு அனுப்பி விட்டுருங்க. ஓகே. நான் இவ்வளோ நல்லா தனியா சமைச்சு ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் தெரியுமா? Why not? இந்தாங்க. எங்க இருந்து நீங்க இவ்வளோ நல்லா சமைக்க கத்துக்கிட்டீங்க? யூடியூப் கிட்ட. அது என்னன்னா, எனக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெளியில இருந்து சாப்பாடு அடிக்கடி என்னால வாங்க முடியாது. அதனால யூடியூப் பார்த்து நானே செஞ்சு கத்துக்கிட்டேன். உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை நீங்க இவ்வளோ நல்லா சமையல் பண்ணுவீங்கன்னு. தேங்க்யூ. நீங்க என்னை விட ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க. வாவ், தேங்க்யூ. ஏன்டா ம், இப்பெல்லாம் நீ அன்னிங்க கூட அதிகமாக டேட் போயிட்டுருக்கியா? என்ன? என்ன இல்லை, நேற்று ஈவினிங் ஒன்று நான் பார்த்தேன்.
என்ன சொல்ற? ஐட்டம் அன்னி கூட போய்கிட்டு இருந்தே, பின்னாடியே கூட கூலி மாதிரி இப்படி இப்படி இப்படி. எப்போ? எப்போவா? நேற்று ஈவினிங் தான். சும்மா சொல்லாத. சும்மா சொல்கிறேண்ணா. அப்போ இது என்ன சொல்லுவ? என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குடா. அட இதுவா? இதே தான் ஞாபகம் வச்சா. அது எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ஜாகிங் அப்போ எங்களோடது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அவனே இந்த ஜாகிங்கில் ஆரம்பிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அது ஜாகிங் மாதிரியே. ஜாகிங் முடியும் போதே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிஞ்சிடும். நீ உளறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் கேளு. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படின்னா ப்ராப்ளமே இல்லையா? கல்யாணம் ஆன பொண்ணுன்னா டென்ஷன் கூட கம்மியாக தானே இருக்கும். உனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? பாரு bro, நீ ரொம்ப நேச்சுரலாக தான் பேசுகிற. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே இருக்காது. வெறும் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். இது நேச்சுரல் தான். நேச்சுரலாக இருக்க விஷயத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால் ஒன்றும் ஆகாது. இதில் கஞ்சாவா இருக்கு? உனக்கு ஏறிடுச்சா? பாரு, நான் அடித்து சொல்கிறேன், நீ மட்டும் அவளுக்கு அப்ரோச் பண்ண, அவள் கண்டிப்பாக நோ சொல்ல மாட்டான். பைத்தியம் ஆயிட்டியா நீ? பாரு, கல்யாணம் ஆன பொண்ணுங்களோட சம்மந்தம் வச்சுக்கிறது ரொம்பவே சேஃபான விஷயம். கல்யாணம் ஆனவங்களுக்கு லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. அப்புறம் என்ஜாய் பண்ணுறதுங்கிறது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஒரு விஷயம். கல்யாணமான பொண்ணுங்க கூட சம்மந்தம் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்பவே சேஃபான விஷயம். அவள் மனசில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவள் மனசுக்குள்ளே போய் நீ பார்த்தியா என்ன? நீ முதல்ல போய் அவளை அப்ரோச் பண்ணு, அதுக்கப்புறம் அவளுக்கு சிக்னல் கொடு. ஒத்துக்கிட்டானா ஓகே, அப்படி இல்லைன்னா சாரி சொல்லிட்டு வந்துரு, அவ்வளோதான். ஹாய். அட, இன்னைக்கு நீங்க காலேஜ் போலையா? போக மனசே வரல. உடம்புல உனக்கு நல்லா தானே இருக்கு. கவிதா, உன் கையால காஃபி குடிக்கணும் போல இருக்கு. காஃபி மட்டும் இல்ல, சாப்பாடும் கிடைக்கும். அப்படியா? போலாம். உனக்கு எக்ஸாம்ஸ் எப்போல இருந்து இருக்கு? 2 மாசத்துக்கு அப்புறம். அப்படின்னா நீ இப்போவே படிக்க ஆரம்பிச்சாதானே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, நல்லா தான் போச்சு, நீ வந்துட்ட. ஏன், என்னாச்சு? நீ ஈவினிங் ஃப்ரீயா? ஃப்ரீ தான், எந்த வேலையுமே இல்ல. நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு நைட் நீ டின்னர் இங்கேயே சாப்பிடு. ஏதாவது ஸ்பெஷலா? ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, என்னோட மூட் கொஞ்சம் சரியில்லை. நீ வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். நான் எப்பொழுதும் உங்கள் சேவைக்கே இருக்கின்றேன். தேங்க்யூ. Good morning. Good morning. ஐயோ, I am so sorry. எதுக்காக சாரி? நேத்து ராத்திரி என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாமே நடந்திருக்க கூடாது. That I am really so sorry. நீ சாரி சொல்ல எந்த அவசியமும் இல்லை. நீ எனக்கு கொடுத்த காதல் இருக்குல்ல, அதுக்காக. அப்போ இன்னொரு தேங்க்யூ. ஓகே.
ஹாய். இன்னைக்கு ஏன் ஜாகிங் வரல? எனக்கு வெளியில போகணும். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம், ஆல் ஃபைன். அட, ஹலோ டாக்டர் சார். கவிதா, என்னை எதுக்கு இப்போ அவாய்ட் பண்ற? இங்க பாரு கௌரவ், நம்ம 2 பேருக்கும் நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. அப்புறம் உன்னால முடிஞ்சிச்சுன்னா என்னை விட தள்ளியே இரு. திடீர்னு ஏன் தள்ளி போகணும்? அப்படி என்ன ஆயிடுச்சு? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2 நாள் கழிச்சு புருஷன் வராரு. எவ்வளவு பழகணுமோ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால முடிஞ்சா நீ உன் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண, நான் என்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிறேன். இப்பதான் உனக்கு உன் புருஷன் வீடு எல்லாமே தெரியுதா? சரி, உனக்கு என்ன வேணும்? நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா? அத நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சரி, இப்பயும் நேரம் இருக்கு. நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல, நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது. நம்ம 2 பேருக்கும் நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது தெரியாம நடந்தது. அதை இவ்ளோ இமோஷனலா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. கவிதா, திடீர்னு நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாரு கௌரவ், நீ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியோ அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ சோ மச். அப்புறம் போகும்போது இன்னும் ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணிரு. திரும்பவும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்காத. என்ன மீட் பண்ணணும்னு மட்டும் தயவு செஞ்சு யோசிச்சிடாத. இந்த எல்லா விஷயத்தையும் இப்பவே இங்கேயே முடிச்சிட்டு போயிடு. கவிதா, என்ன விடு. நீ ஏன் இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன விடு. சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னா இவ்வளவு நேரம் ஆகியும் வரவே இல்லை. கவிதா, I love you. எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன். டூர்லாம் எப்படி போச்சு? செமையா இருந்துச்சு. போலாமா? டூர்ல என்னெல்லாம் பண்ணீங்க? உனக்கு தெரியுமா, ம், நான் உனக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன்னு? அப்படியா? இங்க பாரு, நான் பேக் இதே இடத்துல தான் வைக்கிறேன். நீ போய் சீக்கிரமா ரெடி ஆயிடு. நம்ம 2 பேரும் ஷிம்லா போகலாம்.
ஷிம்லா போறது கேன்சல். என்ன? ஏன்? ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட்? நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். நீ அப்பா ஆக போற. என்ன சொல்ற? நீ நிஜமா தான் சொல்றியா? எனக்கு நீ மிகப்பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்க இப்போ. ஆனா இது எப்படி நடந்துச்சு? டாக்டர் கிட்ட உன்னோட டெஸ்ட் இருந்துச்சு இல்லையா, அது சக்சஸ் ஆயிடுச்சு. ஓ கவிதா, நீ வாழ்க்கையிலே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்க. ஆனா சரி ஓகே, ஷிம்லா டூர் கேன்சல். ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு வரலாமா? பார்ட்டி பண்ணணும்ல? ஆமா, ஆனா ஈவினிங்ல. ஈவினிங். ஏய் அதெல்லாம் விடு விடு விடு. நீ இன்னையிலேருந்து வேலை பார்க்கக்கூடாது. இன்னையிலேருந்து நான் டூர் போகிறத கூட கேன்சல் பண்ணிக்கிறேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய நல்ல விஷயம் சொல்லியிருக்க நீ. ஆனால் கார்டனில் மண்ணை தோண்டி இருந்துச்சு, எதுக்காக? அது ஆக்சுவலி நாய் செத்து போச்சு, நான் அதை புதைச்சிட்டேன். அப்படியா? நாயா? ஆமா, ஸ்ட்ரீட் டாக். நம்ம ஏரியாவில் தான் எக்கச்சக்கமான நாய் இருக்கே. சரி அதை விடு. ஆனால் நம்ம பேபிக்கு என்ன பேர் வைக்க போகிறோம்? கௌரவ். கௌரவ். செம பேர், செமையான பேர்.